அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான தருணமாக அமைய போகிறது. ஏனென்றால் கடவுள் எழுதிய தலைவிதி பரம ஏழை கூட 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் செப்டம்பர் 30 முடிவதற்குள் பரம ஏழை கூட பணக்காரராகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த சூழ்நிலையில் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதி உட்பட 5 கிரகநிலைகள் இந்த இடைப்பட்ட கால வேளையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகின்றன. 5 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெறுவது மட்டுமல்லாது 2 கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கின்றன. இப்படி கிரகநிலைகள்ல அதிரடியான மாற்றம் நிகழக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் உறவினர்களால் ஏமாற்றப்பட்டோம். உடன் பிறந்தவர்களே இப்படி துரோகம் செய்து விட்டார்கள். உத்தியோகத்தில் உடன் இருந்தவர்களே மிக பெரிய அதிவேலையில் ஈடுபட்டார்கள். தொழிலில் நஷ்டம், எடுத்த காரியம் அனைத்திலும் தோல்வி, பல்வேறு வகையான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, பல தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள், வாழ்க்கை முழுவதுமே துன்பம், பல்வேறு வகையான வேதனை, வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் என எதுவாக இருந்தாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இது கடவுள் எழுதிய தலைவிதி. பரம ஏழை கூட பணக்காரராக கூடிய நல்ல வாய்ப்பை கிரகநிலைகள் இந்த வேளையில் மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கின்றன. ஏனென்றால் குரு சுகஸ்தானத்தில் வலம் வருகிறார். மிக விரைவில் வக்ரம் பெற போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார். ராசியின் அதிபதியான சனியும் வக்ரம் பெற்றிருப்பது பல வகையில நல்ல மாறுதல் உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரனினுடைய உச்சம், புதனினுடைய உச்சம், சூரியன் சந்திரனின் ஆட்சி பலம் மற்றும் சந்திரனின் உச்சம் என பல கிரகநிலைகள் மிக வலுவான அமைப்பில் மாறுவதால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிறைவாக பதிவு செய்வதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. உதாரணமாக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு ஒரே நேரத்தில் இரட்டை குழந்தைகள் பிறக்கிறது. இரட்டை குழந்தைகளும் 2 ஆண் குழந்தைகளாக பார்க்கப்படுகின்றன. 2 ஆண் குழந்தைகளும் உங்களுடைய குழந்தை பருவத்தில் மிக சாதுரியமான குழந்தைகளாக பார்க்கப்படுகின்றன. குழந்தை பருவத்தில் இருந்து வளர வளர அந்த 2 குழந்தைகளுக்குமே இளமை பருவம் அடைவதற்கு முன்னதாகவே சோம்பேறித்தனம் தொற்றிக்கொள்கிறது. இதை பார்த்த தந்தை மிகவும் வருத்தப்படுகிறார். இவர்களுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகிறதோ, இவ்வளவு மிகவும் சோம்பேறிகளாக இருக்கிறார்களே, இவர்களுடைய வாழ்க்கையை எப்படி நாம் மாற்றுவது என்று எண்ணுகிறார். இப்படி எண்ணியே அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. அவருடைய வாழ்வில் பல்வேறு வகையான சோதனைகள் சூழ்கிறது. அப்போது அவர் ஒரு அதிரடியான முடிவை எடுத்து தன்னுடைய 2 மகன்களையும் அழைத்து தான் இதுவரை சம்பாதித்த 2 சொத்துக்களையும், இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தையும் 2 சம பாகங்களாக பிரித்து உங்கள் இருவருக்கும் கொடுக்க போகிறேன். இது மட்டுமல்லாது என்னுடைய வாழ்வில் சேகரித்த தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற பல விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களையும் 2ஆக பிரித்து உனக்குரிய பங்கும் உனது சகோதரருக்குரிய பங்கையும் உங்களது நிலத்திலேயே புதைத்து வைத்தேன். அதற்கான அடையாளமும் இட்டேன். ஆனால் அந்த இடம் என்ன என்பது அந்த அடையாளம் மறைந்து தற்போது தெரியவில்லை. எனவே உங்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை, புதையலை நீங்கள் கண்டுபிடித்து அதை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அந்த தந்தை 2 மகன்களிடமும் தெரிவிக்க, சோம்பேறிகளாக இருந்த அந்த 2 மகன்களும் புதையல் பொக்கிஷம் கிடைக்க போகிறது என்பதுடனே பேரானந்தம் கொண்டு நிச்சயமாக நாங்கள் அந்த புதையலை எடுக்கிறோம் என்று அடுத்த நாள் அதிகாலையிலே சென்று அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை தோண்ட ஆரம்பிக்கின்றனர். அப்படி தோண்டி கொண்டிருக்கும் போது பல நேரம் கடந்து விடுகிறது. சில நேரம் கழித்து இருவருக்குமே ஒரு வாய்ப்பு மிக நல்க கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. ஏனென்றால் என்ன வருகிறது என்று பார்த்தால், இருவரும் தோண்டக்கூடிய இடத்தில் ஒரு நீரூற்றானது பிறக்கிறது. இருவருமே அவரவர் வயலில் ஒரு நீரூற்றை கண்டுபிடிக்கின்றனர். அப்படி நீரூற்றை கண்டுபிடிக்கக்கூடிய 2 நபர்களும் இப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால், அதில் ஒரு நபர் அந்த நீரூற்றை மூடிவிட்டு என்னுடைய தந்தை விலை உயர்ந்த தங்கம், வைரம் போன்ற பொக்கிஷங்கள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். எனவே நான் அதை தேடுகிறேன் என்று அந்த நீரூற்றை மூடிவிட்டு அடுத்ததாக பள்ளம் நோண்டி தோண்ட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி பள்ளம் நோண்டி தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்குமே அந்த புதையலை எடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் பள்ளத்தை நோண்டி கொண்டே இருக்கிறார். கடின உழைப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த புதையலும் பொக்கிஷமும் ஒன்றுமே அகப்படவில்லை. ஆனால் மற்றொரு நபரோ என்ன செய்கிறார் என்றால், அவருக்கு தென்பட்ட அந்த நீரூற்றை சற்று பெரிதாக்கி ஒரு பெரிய கிணறாக மாற்றி அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீர் வளங்களை பயன்படுத்தி
தனக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் விவசாயம் செய்கிறார், மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார், அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தன்னுடைய சொத்துக்களை அதிகப்படுத்துகிறாருங்க. இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்கிறார் இந்த நபர். 2 நபர்களுமே கடின உழைப்பை செயல்படுத்தினார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. புதையலை தேடுவதற்காக அவர் கடின உழைப்பை செயல்படுத்தினார், விவசாயத்திற்காக இவர் கடின உழைப்பை செயல்படுத்தினார். ஆனால் கிடைத்த வாய்ப்பை யார் பயன்படுத்தி கொண்டார் என்பதில்தான் கேள்விக்குறி. 2 பேருமே ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள், ஒரே ராசிக்காரர்கள், ஒரே நட்சத்திரக்காரர்கள். ஆனால் இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றம் இருக்கிறது. இது போன்றுதான் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பரம ஏழை கூட பணக்காரராவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்தி கொண்டால் மட்டும் பத்தாதுங்க. அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை உருவாக்குவது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பது போல இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக சுகஸ்தானத்தில் குரு வலம் வருகிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் குறையும், பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் கைகூடும், எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். சனி அக்ரம் பெற்றிருப்பதால் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும், பல்வேறு வகையான புனித காரியங்களை மேற்கொள்வதற்கான யோகம் கிடைக்கும், தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இந்த வேளையில் ராகு கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்று இருப்பதால் சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. பஞ்சமஸ்தானத்தை செவ்வாய் வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பலன் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்க போகிறது. வித்யாகாரகரான புதன் உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட எதிர்பாராத தொழில் ரீதியான அதிரடியான மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு இந்த தருணத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளையும் நல்ல மாற்றங்கள் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றலை வலுவாக பெற்று தருகிறாருங்க வித்யாகாரகரான புதன். சுக்கிரனும் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல வகையிலான அதிரடியான நன்மைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் அவர் 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் குடும்ப உறவுகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயும் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. பொருளாதார ரீதியான உயர்வு திருப்திகரமாக அமையும். கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகள் பிரம்மாண்டமான யோகம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் சீராகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு செப்டம்பர் முடிவதற்குள் அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது என்றே சொல்லலாம். சூரியனும் சந்திரனும் சாதகமாக வளம் வருவதால் மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். திட்டமிட்டதை விட அபரிவிதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்கள் பதிவு செய்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இது கடவுள் எழுதிய தலைவிதி. பரம ஏழை கூட பணக்காரராவதற்கான யோகமும் வாய்ப்பும் பல நல்ல வழிகளில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.